ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிம்பிளாக ஏதாவது சமையல் செஞ்சு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி செடியில் மிளகு தக்காளி கீரை இருக்குதுன்னு சொல்லி பறிச்சிட்டு வந்தா. சரி, அதை வச்சு அவளுக்கு இன்றைக்கி சட்னி அரைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீரையை கட் பண்ணிட்டு வான்னா வேரோடு பிடிங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. சரி, சின்ன பொண்ணு தானே அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு அந்த கீரைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய் மஞ்சள் பூசணி எல்லாம் வணக்கி விட்டாச்சு. அப்புறம் கல் சுண்ணாம்பு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு வந்தேன். அது எப்படி கொதிச்சிட்ருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். எல்லாம் வீடெல்லாம் வலிச்சு விடணும்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டு வலிச்சிக்கலான்ட்டு பெட்ஷீட் ஊற வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய் இந்த பக்கம் வெந்துருச்சு. இங்கே சட்னிக்கெல்லாம் வணக்கி வச்சுட்டு வந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. சட்னி ரெடி பண்ணி பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, மிளகு தக்காளி கீரை சட்னி, அப்புறம் ரசம், மஞ்சள் பூசணி பொரியல், தயிர், இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடு ரெண்டுமே. அப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு பஸ் வச்சு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி வீடு க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ரூமை எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒட்டரை அடிச்சு விட்டு வீடு பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டாச்சு. இந்த பக்கம் சுண்ணாம்பு ரெடி ஆயிடுச்சு. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே இந்த பக்கம் காரைக்கெல்லாம் சுண்ணாம்பு போட்டு வலிக்கிறதுக்கு. இங்கே வந்து தண்ணி விட்டு கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டு மாப் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் ஊற வச்ச இதை கழுவி விட்டுட்டு ஊற வச்ச பெட்ஷீட்டெல்லாம் போய் அதையும் துவைச்சி போட்டு, இன்னும் பார்த்திங்கன்னா முன்னாடி ரூமு பின்னாடி 2 ரூமு அதெல்லாம் கழுவி விடணும். சரி, ஒவ்வொரு வேலையும் மெதுவாக செய்யலான்ட்டு அப்படியே செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய டே இப்படி தான் போச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.